அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். தேங்காயை நேரடியாக விற்றால் ஒரு விலை, அதே தேங்காயிலிருந்து பால் எடுத்து தேங்காய் பாலாக மாற்றினால் கிடைக்கக்கூடிய வருமானங்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ கடந்த சில வருடங்களை பார்த்தீங்கன்னா தேங்காய் பாலோட டிமாண்ட் அதிகரிச்சிட்டே இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஹோட்டல்ஸு, ரெஸ்டாரண்ட்டு, பேக்கரி, ஐஸ்கிரீம் மேனுஃபேக்சரர், சூப்பர் மார்க்கெட், ஆர்கானிக் ஸ்டோரு, க்ளவுட் கிச்சனு, அப்புறம் இந்த ஜிம்மு, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் பாலோட டிமாண்ட் அதிகரிச்சுட்டு இருக்கு. அதே மாதிரி இப்போ மக்கள் இயற்கை சார்ந்த பொருட்கள் மேலேயும் லாக்டோஸ் ஃப்ரீ ஆல்டர்னேட்டிவ்ஸ் அது மேலேயும் மக்கள் மிகுந்த விருப்பமாக இருக்கிறாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இப்போ ஆரோக்கியம் முக்கியம் என்பதை மக்கள் உணர்ந்துருக்கிறாங்க. இப்போ அது இப்போ வேகன் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ தேங்காய் பாலோடைய டிமாண்ட் அதிகரிச்சிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னா எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும், என்னென்ன மிஷின் தேவைப்படும், ஒரு லிட்டருக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ ஆகும், இதில் எப்படி சேல்ஸ் பண்ணுறது ஹோட்டல் சூப்பர் மார்க்கெட்ஸுக்கு, அப்புறம் இது ஃப்ளேவர்டாக எப்படி மாற்றுறது, விதவிதமான சுவைகள் எப்படி ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கோகனட் செல் மற்றும் ப்ரௌன் ஸ்கின் கிடைக்குங்க இதிலிருந்து. அப்போ 100 தேங்காய் பயன்படுத்தி அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் என்பது தான் இந்த பதிவு. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. தேங்காய் பால் தொழில் தொடங்கணும்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் கைடு நம்ம ஒரு பிடிஎஃப் வடிவில் நம்ம உருவாக்கியிருக்கிறோம். இந்த கைடில் பார்த்தீங்கன்னா தேங்காய் தேர்வு, இயந்திரங்கள், தொழிற்சாலை அமைப்பு, தயாரிப்பு முறை, உற்பத்தி கணக்கீடு, முழு செலவு விவரம், லாப கணக்கீடு, சேமிப்பு காலம், பேக்கிங்கு, பிராண்டிங்கு, மார்க்கெட்டிங்கு, விற்பனை உரையாடல், அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ ஹோட்டல், பேக்கரி அங்கே போய் நம்ம எப்படி பேசணும், அப்புறம் லைசன்ஸு, சப்ளையர்ஸு, ஃப்ளேவர்ஸு, அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள், என்னென்ன தவறுகள், என்னென்ன செக்லிஸ்ட்டுங்க, அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமான கேட்டிங்க கோகனட் பார் பண்ணலாங்க. இப்போ தேங்காய் பால் எடுக்கும்போது ஒரு பவுடர் மாதிரி கிடைக்குங்க, அதை யூஸ் பண்ணி நம்ம கோகனட் பார் யூஸ் பண்ணலாம். அது லாங் செல்ஃப் லைஃபுங்க, ஒரு வருஷக்கணக்கில் கூட அது இருக்குங்க. அப்போது கோகனட் ஃப்ளவர், அதாவது இந்த நம்ம அரிசி மாவு மாதிரி இப்போது தேங்காயிலேருந்து அந்த இந்த கிடைக்கிற அந்த நல்லா பவுடர் பண்ணிங்கன்னா அதுவும் பார்த்திங்கன்னா நல்லா சேல்ஸ் ஆகிட்டு இருக்குங்க. நிறைய பொருட்கள் யூஸ் பண்ணுறாங்க. இப்போது சட்னி கூட யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு அதோடைய தேவைகள் நிறையா இருக்குது. நம்ம அதை அடுத்த பதிவுகள் நம்ம அதை பார்க்க போகிறோங்க. ஆக மொத்தம் இது எந்த பொருளுமே வேஸ்ட் கிடையாதுங்க. தேங்காய் பாலும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம், கிடைக்கக்கூடிய அந்த பவுடரையும் நம்ம சேல்ஸ் பண்ணலாம். இது நல்ல ஒரு ப்ராஃபிட்டான தொழிலுங்க இது. அப்போ இந்த பிடிஎஃப் 249 ரூபாங்க. ஜிபே நம்பர் இருக்குது, அதில் பே பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாங்க. நூறு தேங்காயில் இருந்துங்க எவ்வளவு தேங்காய் பால் எடுக்கலாம், அதுலேருந்து நமக்கு எவ்வளோ வருமானம் கிடைக்கும் என்ற ஒரு முழு கால்குலேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. இப்போ நமக்கு இன்புட் என்ன கேட்டிங்கன்னா 100 தேங்காய், அதாவது மட்டை உரிக்காத 100 தேங்காய்ங்க. அது தேங்காய் பார்த்திங்கன்னா ஒரு முதிர்ந்த தேங்காய் மெச்சூர்டாக இருக்கணும். அதாவது தேங்காயில் பார்த்திங்கன்னா வெள்ளை, பழுப்பு மற்றும் பிளாக், அந்த கருப்புன்னு சொல்லுவாங்க. அதில் நமக்கு தேவையானது பார்த்திங்கன்னா இந்த முதிர்ந்த தேங்காய் ப்ரௌனு. இப்போது அதோடைய தேங்காயோட எடை பார்த்தீங்கன்னா 300 to 800 கிராம் இருக்குங்க. அந்த ஏரியா பொறுத்து மாறும். இப்போ இந்த தேங்காயில் மட்டை உரைச்சிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சராசரியாக ஒரு 50 கிலோ தேங்காய் கிடைக்குங்க. அப்போ இந்த தேங்காயை உடைச்சி அதுலேருந்து நீங்கள் பருப்பு எடுத்தீங்கன்னா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 28 32 கிலோ பருப்பு கிடைக்குங்க. அந்த பருப்புலேருந்து நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் பால் எடுக்கும்போது 18 to 25 லிட்டர் கிடைக்குங்க. செகண்ட் டைம் எடுக்கும்போது 45 to 60 லிட்டர் கிடைக்குங்க. நம்ம கால்குலேஷனுக்காக ஒரு சராசரியாக ஒரு 50 லிட்டரு அப்படின்னு வச்சுக்கலாங்க. இப்போ 50 லிட்டரு நீங்கள் பால் எடுக்கணும் அப்படின்னா என்னென்ன செலவாகும் அப்படின்னா, லேபர், கரண்ட் பில்லு, பேக்கிங்கு, போக்குவரத்து, தண்ணீர், பராமரிப்பு, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 7550 8550 வரைக்கும் செலவாகுங்க. அதாவது 100 தேங்காயிலிருந்து ஒரு 50 லிட்டர் பால் எடுக்கணும்னு
7,550 8,500 செலவாகுதுங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்ன வருமானம். இப்போ நமக்கு வந்து 50 லிட்டரு கிடைக்குதுங்க, தேங்காய் பால் கிடைக்குது 100 தேங்காயிலிருந்து. இப்போ இன்னைக்கு விலை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 ரூபா அந்த ரேஞ்சுக்கு வித்துட்டு இருக்குதுங்க. அப்போ 50 × 220 பார்த்தீங்கன்னா 11,000 ரூபாய் தேங்காய் பால் வந்து நமக்கு வருமானம் கிடைக்குதுங்க. இப்போ செலவு வந்து 8,550. சரிங்களா. இப்போ இதில் வந்து இன்னொரு நல்ல விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த தேங்காயிலேருந்து நமக்கு தேங்காய் ஓடு கிடைக்குது. அது வந்து கிலோ வந்து 34 ரூபா, அது வந்து 18-22 கிலோ கிடைக்குது. அது பார்த்தீங்கன்னா ஒரு 612லேருந்து 748 வரைக்கும் நமக்கு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி இந்த ப்ரௌன் ஸ்கின் கிடைக்குதுங்க, பழுப்பு தோல், அதாவது இது எடிபிள் ஆயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து 4 to 6 கிலோ கிடைக்கும். அது வந்து 110 ரூபாய்ங்க இன்னைக்கு விலை. அதில் 440 இருந்து 660 வருமானம் கிடைக்குதுங்க. அதாவது பால்லேருந்து ஒரு வருமானம், இந்த பை ப்ராடக்ட்ஸ்லேருந்து ஒரு வருமானம். இப்போ இதோட வருமானம் ஒரு 1052 1408 வரைக்கும் கிடைக்குதுங்க. அப்போ வந்து மொத்தமாக என்ன வருமானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த 2,550 to 3,550, அப்புறம் இந்த வருமானம் 1,408 சேர்த்துட்டிங்கன்னா ஒரு 3,600லேருந்து 4,950, அதாவது மொத்தமாக ஒரு 5,000 ரூபாய் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. கம்மினா கூட ஒரு 3,000 கிடைச்சாலும் ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. இது வந்து ஒரு ப்ராப்பர் செட்டப் பண்ணி ஒரு ப்ராப்பராக உங்களுக்கு மார்க்கெட்டிங்லாம் செட்டப் ஆயிடுச்சுன்னா ஒரு 3,000 கிடைச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்களா. மிஷினை பொறுத்தவரையிலைங்க உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி மிஷின் இருக்குங்க. இப்போ வந்து சப்போஸ் உங்கள் பட்ஜெட் வந்து ஒரு 50,000க்குள்ளே இருந்ததுன்னா, இப்போ நம்ம பார்த்துருக்கிற கோகனட் மில்க் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின் வந்து ஒரு நல்ல ஆப்ஷனுங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 10 கிலோ அந்த பருப்பு அரைக்கும். இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கப்பட்டிருப்பதனால ஃபுட் சேஃப்டிக்கு ஏற்றது, மேலும் சுத்தம் செய்வது மிக எளிதுங்க. இதனுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா 40,000 + GST வருங்க. இது வந்து ஸ்மால் ஸ்கேல் ப்ரொடக்ஷன், ட்ரையல் பேட்ச் இல்லைன்னா ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு இது வந்து பொருத்தமாக இருக்கும். அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 70,000 இந்த மிஷினுங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ பருப்பை வந்து அரைக்கும். இது முதல் பார்த்த மிஷினை விட ஒரு டபுள் ப்ரொடக்ஷன் இது. இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தயாரிக்கப்பட்டது. ஆப்ரேஷன் மிகவும் எளிதுங்க. மெயின்டெனன்ஸும் குறைவு, தொடர்ந்து வேலை செய்யும் திறன் அதிகங்க. இப்போ இதனோட விலை வந்து பார்த்தீங்கன்னா அதாவது 60,000 + GST, அதாவது ஒரு 70,000க்குள்ளே வருங்க. இப்போ அடுத்து நம்ம பார்த்துருக்க மிஷின் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மிஷினுங்க. இது வந்து தேங்காய் அரைக்கிறது, மில்க் எக்ஸ்ட்ராக்டருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக ஒரு 2 லட்சத்துக்குள்ளே வருங்க. பட் இப்போ இந்த மிஷினில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து மேனுவல் ஒர்க் வந்து அதிகமாக இருக்குங்க. நம்ம மற்ற எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணுங்க. அதுதான் இதில் ஒரு பிரச்சனைங்க. அதாவது விலை கம்மியாக இருக்கும்போது நமக்கு வேலை வந்து அதிகமாக இருக்கும். இப்போ வந்து இந்த எல்லா செட்டப்பு டாப் டு பாட்டம் வாங்கணும்னா ஒரு 8 to 9 லட்சம் ஆகுங்க. இப்போ அதில் வந்து மேனுவல் ஒர்க் கம்மியாக இருக்குங்க. இதுதாங்க வந்து மிஷினை பற்றி டீட்டெயில்ஸுங்க. புதிதாக தொழில் தொடர்புகளுக்கு பார்த்தீங்கன்னா பொருள் வந்து உற்பத்தி பண்ணிடுவாங்க. அதை வந்து எப்படி விற்பனை செய்வது, அதில் வந்து சில தயக்கமான சந்தேகம் இருக்கும். அப்போ எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை வந்து உங்களுக்கு நான் பகிர்ந்துக்க விரும்புகிறேங்க. நீங்கள் வந்து இப்போ பொருள் உற்பத்தி செஞ்சுட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணோன்னா அதை சேல்ஸ் பண்ணோன்னா அந்த ஹோட்டலுக்கு போயிட்டுங்க, வணக்கம் சார், நான் வந்து உங்கள் கம்பெனி பேர் சொல்லிக்கிங்க. நாங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து கோகனட் மில்க் தயாரிச்சுட்ருக்குறோம். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் எல்லாம் சப்ளை பண்ணிட்டுருக்குறோம். ஒரு நிமிஷம் பேசலாமான்னு கேளுங்க. அப்புறம் ஃப்ரீயாக இருந்தால் ஓகேன்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் உங்கள் ஹோட்டலில் வந்து எந்தெந்த ஐட்டத்தில் கோகனட் மில்க் யூஸ் பண்ணீங்கன்னு கேளுங்க, அவர் சொல்லுவார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்துங்க கோகனட் மில்க் வந்து சப்ளை பண்ணிட்டுருக்கோம். அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ், ஆர்டிஃபிஷியல் கலர், ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர் எதுவும் சேர்க்கறதில்ல.
சுத்தமாக இருக்கும், நல்லா சத்தானதுன்னு சொல்லுங்கள். அதாவது உங்கள் குருமா, வெஜிடபிள் கறி, ஃபிஷ் கறி, சிக்கன் கறி, பாயாசம், டெசர்ட்டு, ஸ்மூத்தி, மில்க் ஷேக் எல்லாத்துலையும் யூஸ் பண்ணலாங்க. அதில் பண்ணும்பொழுது அதில் வந்து சத்தும் அதிகமாகுது, அதே மாதிரி சுவையும் அதிகமாகுது. அதனால் வந்து கஸ்டமர்ஸ் கடைக்கு மீண்டும் மீண்டும் வருவாங்க அப்படின்னு சொல்லுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி வந்து இது உடைக்க வேண்டியதில்லை, கிரைண்ட் பண்ண வேண்டியதில்லை, ஃபில்டர் பண்ண வேண்டியதில்லை, லேபர் காஸ்ட் கம்மியாகும். இந்த மாதிரி நிறைய நன்மைகள் இருக்குங்க சார் அப்படி சொல்லுங்கள். அவர் ஓகே சொல்லுவார். இப்போ நாங்கள் வந்து முதல்ல ஒரு ட்ரையலாக சில பாட்டில்ஸ் கொடுக்குறோம், நீங்கள் அது குவாலிட்டியை பாருங்கள், அதுக்கப்புறம் உங்களுக்கு குவாலிட்டி பிடிச்சிருந்தனா உங்களுக்கு நாங்கள் ரெகுலராக சப்ளை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுங்கள். அப்போ அவர் வந்து என்ன சொல்லுவார்னா, விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குங்களே அப்படி சொல்லுவார். அப்போ நீங்கள் சொல்லுங்கன்னா, சார் அந்த விலையை மட்டும் பார்க்காதீங்க, இப்போ கோகனட் வாங்குறது, உடைக்கிறது, லேபர் காஸ்ட்டு, டைமு எல்லாத்தையும் சேர்த்து கணக்கு போட்டிங்கன்னா, ரெடிமேடாக அந்த கோகனட் மில்க்கு யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் கிச்சனில் வந்து வேலை வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ஓவரால் காஸ்ட்டில் வந்து கண்ட்ரோல் இருக்கும். உங்களுக்கு வந்து ஓவராலாக வந்து உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுங்க. இப்போ அவர் வந்து அவருடைய பதில் சொல்லுவாருங்க. இது வந்து ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எப்படி பேசுறது அப்படின்னு நான் சின்ன சின்ன ஒரு குழு வந்து நான் கொடுத்துருக்குறேன். ஒவ்வொரு இமேஜுக்கு கீழே கொடுத்துருக்கேங்க. நீங்கள் அதை பார்த்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க, சரிங்களா? அப்போ இதுதான் வந்து இந்த கோகனட் பிஸ்னஸ், மில்க் பிஸ்னஸ் பற்றிய விவரங்கள். இதுக்காக வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் தயார் பண்ணிக்கிறேங்க. அதில் வந்து A to Z எல்லாமே கொடுத்துருக்குறோம். அதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 249 ரூபா. நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அனுப்பிச்சிருவாங்க, சரிங்களா? அப்போ இந்த தொழில் தொடங்கி நீங்கள் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.